இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமாம். 2 இடத்துல அந்த ஜட்ஜ் 2 இடத்துல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இருக்குது என்கிட்ட. நீதிபதிகள் சொல்கிறாங்க, இட் இஸ் அர்ஜ்டு பிஃபோர் அஸ் தட் இஃப் இன்வெஸ்டிகேஷன் would be carried out by the police personnel whose top officials have already come out before the media making a statement that their subordinate officers have taken adequate steps and are not at fault, how far such இன்வெஸ்டிகேஷன் would be fair. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எங்களுடைய கவனத்திற்கு ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நன்றாக இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள், போதிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு ஆமாம் ஹவு ஃபார் சச் அன் இன்வெஸ்டிகேஷன் would be fair, அது எந்த அளவுக்கு அந்த விசாரணை நேர்மையாக இருக்கும். Prima facie, this fact in itself creates a doubt in the minds of general public about the independence and impartiality of the investigation. அதாவது பூர்வாங்க ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டிஜிபி அவர்கள் கீழமை அதிகாரிகளை குறித்து அவர்களுக்கு கொடுத்த நற்சான்றது பட்டியல் என்பது பொதுமக்கள் மத்தியில் இந்த விசாரணை எந்த அளவுக்கு சுதந்திரமானதாகவும் பக்கசார்பில்லாமலும் நடக்கும் என்ற சந்தேகத்தை கிளப்பி. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு, எல்லாம் விசாரிச்சுட்டு விஷயங்களுக்கு ஆம்ஸ்டாங் விஷயத்தும் இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையும் இதே நடந்தது. இது மைக்கேல் பட்டி விஷயத்துலையும் இதே தான் நடந்தது. அங்கே வந்து மதம் மாற்றுறாங்கன்னு சொன்னப்போ அந்த ஆஃபீஸர் அவங்க அவங்க லேடி ஆஃபீஸர் எஸ்பி இல்லை மதம் மாற்றம் காரணம் இல்லைன்னு சொன்னப்போ எப்படி நீங்கள் 24 மணி நேரத்தில் சொல்லானதான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினார். ஸோ தெளிவாக இருக்குதுங்க. இது தாங்க சுருக்கமாக சொல்கிறதுனா, விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் தவறுகளை செய்ய தூண்டி இருக்கிறது. யானை தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிச்சு தான் தலையில் தானே. விமர்சிப்பவர்களை எல்லாம் இந்த அரசு விரோதிகளாக எதிரிகளாக பாவிக்கிறது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, திமுக அரசு தன் பக்கம் நியாயங்கள் இருந்தும் விஜய் விவகாரத்தில் கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணன்றதை சம்மந்தப்பட்டவங்க தான் யோசித்து பார்க்கணும். அரசாங்கத்தை பாராட்டுறவங்க மட்டும்தான் ஆட்சியாளர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்தே தீரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த அரசை யாரெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தோட நல விரும்பிகள் என்பதை இந்த அரசு என்றைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு தான் இந்த அரசு இது போன்ற பிரச்சனைகளில் வராமலும் தன்னை காத்து கொள்ள முடியும். பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். சம்மந்தப்பட்டவர்கள் தான் முடிவு செய்யணும். நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை.